வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த வீடியோ காசாவில் நேற்று இரவு இஸ்ரேல் இராணுவத்தால் நடத்தப்பட்ட தாக்குதல். உங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கும். ஹமாஸ் ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, சண்டை நிறுத்தம் சொல்றாங்க. இவ்வளோ பெரிய தாக்குதல் அப்படின்னா அரபுகள் இருக்கும் வரை, பாலஸ்தீனம் இருக்கும் வரை பயங்கரவாதம் இருக்கும். பயங்கரவாதம் இருக்கும் வரை இஸ்ரேல் அதை அழித்து கொண்டே இருப்பார்கள். இஸ்ரேலிடம் அடிவாங்க பிறந்தவர்கள் இந்த அரபுகள். அதே போல மரணமடைந்து சப ஊர்வல சாதனை படைக்க பிறந்தவர்கள் இந்த அரபுகள். இந்த பாலஸ்தீனியர்களும் அரபுகளும் இஸ்ரேலிடம் அடிவாங்கி மரணமடைந்து சப ஊர்வலத்தில் சாதனை படைக்க பிறந்தவர்கள். ஆனா இந்த தாக்குதலுடைய உண்மை பின்னணியை தெரிஞ்சுக்குங்க. இங்க செய்திகள் மீண்டும் தாக்குதல், குழந்தைகள் பெண்கள் பலி அப்படின்னாங்க. முக்கியமான 4 தளபதிகள், ஹமாஸ் பேடிகளின் தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல் நபர் அகமது உசைன் முகமது கஃபீனா. இவன் மிகப்பெரிய பிராந்திய தாக்குதல் தளபதி. இவன் அக்டோபர் 7 அன்று இஸ்ரேலுக்குள் நுழைந்து நோவா அர்கமானி மற்றும் அந்த பெண்ணுடைய காதலர் அவித்தான் ஓர், இவங்க 2 பேர்த்த கடத்தி சென்றது உலக புகழ்பெற்ற வீடியோவை பதிவாச்சு. அதற்கு தலைமை தாங்கியவன் தான் இந்த முகமது கஃபீனா. இந்த தாக்குதலில் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கான். நான் ஏற்கனவே சொன்னேன், அக்டோபர் 7 எவன் இஸ்ரேலுக்குள்ள வந்தானோ ஒருத்தன் உயிரோடு இருக்க போறதில்லை. இப்பவே 90% கொண்டுட்டாங்க. மீதி இருப்பவர்களையுமே என்னதான் சண்டை நிறுத்தம் வந்தாலும் அவர்கள் கொல்லப்படுவது, இஸ்ரேல் மண்ணை மிதித்தவர்கள் கொல்லப்படுவது உறுதி. அடுத்த பயங்கரவாதி அபித் அல் ரஹீம் யூசுப். இவன் பேரை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவன் ஹமாஸ் தளபதி, தாக்குதல் தளபதி. அதை விட இவன் ஒரு மருத்துவர். மருத்துவம் MBBS, அங்கு உள்ள MBBS போல படித்து மருத்துவத்துறையில் மருத்துவராக பணியாற்றியவன் அல் சிஃபா மருத்துவமனையில். அதை தாண்டி மருத்துவம் முடிந்தவுடன் ஹமாஸின் தாக்குதல் தளபதி. இவனுமே அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள்ள வந்தவன் தான். கடத்தல் பிணை கைதிகளை கடத்தி சென்றவன் தான். அவனும் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டான். அதை போல இன்னும் 2 ஹமாஸ் பன்றிகளின் தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுதான் நீங்க பார்க்கின்ற தாக்குதல். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் போட்ட வீடியோ. ஆனா அவர்கள் இரவில் தூங்கும்போது கொல்லும்போது அவர்களின் குடும்பத்தினர் கொல்லப்படுவது தவிர்க்க இயலாமல் போகுது. அதனால இந்த அரபிய மக்கள் குடும்பத்தினர் யோசிக்கணும். தங்கள் குடும்ப உறுப்பினர் பயங்கரவாதம் பண்ணுவதால் குடும்பத்தினர் கொல்லப்படுவது, அவர்கள் வீடுகள் இடிக்கப்படுவது தவிர்க்க இயலாத ஒன்று. அதனால பயங்கரவாதம் செய்யாம உங்கள் பிள்ளைகளை அந்த அரபு மக்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, முக்கியமான தலைப்புக்கு வந்துடுறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவலாக பேசப்படுவது ஹமாஸின் ஆயுத ஒப்படைப்பு மற்றும் சரண்டர். மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த அரபிய உலகத்திற்கு. ஹமாஸ் பயங்கரவாத இயக்கம் இவனுக்கு இங்க என்ன ஃபயர் விட்டாங்க, அவனுக்கு கூட சண்டைக்கே போக முடியாது. உள்ள போனால் தெரியும், சவப்பெட்டிகள் காத்து கிடக்கின்றன இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்காக. ஒரு இஸ்ரேல் ராணுவ வீரர் உள்ள போனால் திரும்ப மாட்டாரு. இப்படி என்னென்னமோ பில்டப் பண்ணானுங்க ஆயிரக்கணக்கான பயங்கரவாத பதர்கள். இங்க இன்னைக்கு காசா என்று ஒன்று இல்லை, ஹமாஸ் என்று ஒன்று இல்லை. வேற வழியே இல்லாம ஆயுதங்கள் ஒப்படைப்பு சரண்டர் என்று அறிவிச்சிருக்கானுங்க. இது இவங்க அறிவிக்கவே தேவையில்லை. நம்ம தமிழில் ஒரு காமெடி படத்தில் கூட வரும், இனிமேல் வயசுக்கு வந்தால் என்னன்னு சொல்லி கவுண்டு பண்ணி காமெடி பண்ணுவார்.
அதே போல தான் இது. அவனுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. காசாக்குள்ள ஹமாஸ்ல ஹா அப்படின்னாவே கொள்றாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் வேறு வழி இல்லாம கடைசியாக இந்த பிச்சை முடிவை எடுத்திருக்கானுங்க. நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம், சரண்டர் ஆகணும். இதுக்கு முன்னால் என்னென்னமோ பில்டப் பண்ணானுங்க. ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, காசாவை கிறிஸ்துவ மக்கள் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, எங்கள் மண்ணை இஸ்லாமியர்கள் தான் ஆள வேண்டும், அரபியர்கள் தான் உள்ளே பாதுகாப்புக்கு இருக்குன்னு சொன்னாங்க. எதையுமே ட்ரம்ப் காதலியே வாங்கிக்கல, அவங்களோட மனுஷனாவே சட்டம் செய்யல. இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஒரு நாய்களுக்கு இணையாக, பன்றிகளுக்கு இணையாக கூட ட்ரம்ப் அவங்களை சட்டையே செய்யலை. அவனுங்களா வழியை அடுத்து 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 இறங்கி வந்து இன்னைக்கு வந்து எந்த வித நிபந்தனையும் இல்லாமல், எந்த நிபந்தனையுமே இல்லை, அனைத்து ஆயுதங்களையும் ஒப்படைத்து விட்டு ட்ரம்ப் சொல்லுவது போல சொல் பேச்சு தட்டாத கிளிப்பிள்ளை போல இனிமேல் நடந்துக்க போறானுங்க. மிகப்பெரிய வெட்கக்கேடு. ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த சண்டை நடக்கும்போது நான் துல்லியமா பதிவு பண்றேன், இவனுங்க சண்டைக்கு லாய்க்கற்றவர்கள். என்னைக்கு ஒருத்தன் பெரும் தீனி திங்கிறானோ, பெரும் தீனிக்கு ஆசைப்பட்டு பெரும் தீனி பக்கம் போறானோ, அவனால வந்து இந்த சண்டை போடுவது, தியாகம் செய்வதெல்லாம் நினைத்து பார்க்க இயலாத ஒன்று. இவனுங்கெல்லாம் ஓசியிலேயே தின்னு வயிறு வளர்த்து பெருத்து பழகிட்டானுங்க. இந்த ஹமாஸ் பன்றிகள்லாம் இவங்க சண்டைகள்லாம் வராத காரியம். அதனால வந்து இவனுக்கு இப்படி மண்டிட்டு சரண்டர் ஆவது நல்லது. ஆனால் சரண்டர் தினத்தன்று இந்த எகிப்து எங்கேயாவது எப்படியாவது கடத்தி இந்த இயந்திர துப்பாக்கிகள், கை துப்பாக்கிலாம் கொடுத்துக்கிட்டு இந்த ஒன்றுக்கும் ஆகாத இந்த ஹமாஸ் பன்றிகள் ஏதாவது ஆயுதம் ஒப்படைப்பது போல ஏற்பாடு செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். 1987 அந்த காலகட்டத்தில் ஒரு மத சொற்பொழிவாளர் அல்லது இமாம் அப்படின்னு சொல்லலாம், அகமது யாசின் என்ற பயங்கரவாத சிந்தனை உள்ள அந்த அரபிய மத போதகனால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹமாஸ் என்ற பேடிகள் இயக்கம். 2007 காசாவை ஆட்சிக்கு பிடிச்சாங்க, காசாவில் ஆட்சியை பிடிச்சாங்க. அதுக்கு முன்னால இந்த பயங்கரவாதத்தின் ஊற்றுக்கண் தலைவன் யாசர் அரபாத்துடைய ஆட்கள் ஆட்சி தான் காசா இருந்துச்சு. 2007 தொடர்ச்சியாக ஆட்சி, யாருமே அசைக்க முடியாத சக்தியாக காசால ஹமாஸ் இருந்தாங்க. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுடைய தாக்கல் முற்றாக அந்த பகுதியவே மாற்றிடுச்சு. ஹமாஸ் மட்டுமல்ல, காசா, பாலஸ்தீனம், லெபனான், சிரியா, ஈரான், அந்த பகுதியவே ஒட்டுக்கா அந்த சின்னம் சிறு இஸ்ரேல் நாட்டினர் மாற்றி காட்டிட்டானுங்க. நீங்க சாதாரணமா ஹமாஸ் நம்ம எடுத்துக்கிறோம், இஸ்ரேல் முன்னால்தான் அந்த பன்றிகள் ஒன்றுக்குமே ஆக மாட்டானுங்க. உலகத்திலேயே அதிகமான தற்கொலை தாக்குதல் நடத்தியது ஹமாஸ் தான். முதல்ல நமது விடுதலை புலிகள் தான் அந்த பெயரை வச்சிருந்தாங்க, அதிகமான தற்கொலை தாக்குதல். அதுக்கப்புறம் வந்து விடுதலை புலிகள் இயக்கம் அவங்க அந்த எல்லாத்தையும் நிறுத்தின பிறகு அந்த இடத்துக்கு வந்தது ஹமாஸ். ஆனால் முற்றான வேறுபாடு இருக்கும். இங்கே விடுதலை புலிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 99% இராணுவ ரீதியான ஆட்கள், ஆயுதம் உள்ள ஆட்கள், இராணுவ தளவாடங்கள், எதிரி தலைவர்களை கொள்ளுவாங்க. இதுதான் 99 100க்கு 100% இப்படிதான் தாக்குதல் ஆனச்சு. சில சமயங்களில் இணைந்து பொதுமக்கள் கொள்வது தவிர்க்க இயலாத காரியமா இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஹமாஸ் பேடி பன்றிகள் 95% இஸ்ரேலிய யூத மக்களை தான் குறிக்கோளாவே எடுப்பாங்க. இரண்டு பேர்த்துக்கு அதுதான் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஏன் இவங்களை வந்து போராளிகள் புகழ்ந்து பேசுறோம், இவனுங்களை ஏன் பேடிகள் பன்றிகள் பேசுறோம், இதுதான் வித்தியாசம். இவர்களுடைய குறிக்கோளே மூளை செலவை செய்து பெண்கள், ஆண்கள் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து குடும்பத்திற்கு பணம் கொடுத்து குண்டை கட்டிக்கிட்டு, லட்சியமே இஸ்ரேலுடைய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இவர்களை குண்டு வைத்துக் கொள்வதுதான். ஆனால் உலகத்திலேயே அதிக தற்கொலை தாக்குதல் நடத்தியது இந்த பேடி ஹமாஸ் பன்றி இயக்கம் தான். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டாங்க. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னால இந்த ஹமாஸ் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேல் ராணுவ தாக்குதலின் பெயர் ஆபரேஷன் அயன் ஸ்வாட்.
அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அன்னைக்கு என்ன கணக்கு சொன்னாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவம் காசாக்குள்ள போகும்போது 30,000 ஹமாஸ் பன்றிகள் காசாக்குள்ள இருப்பாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 27,000 பேர் ஹமாஸ் பன்றிகளை கொண்டிருப்பாங்க. மீதம் 3,000 பேர் தான் பழைய ஹமாஸ் பன்றிகள் இருக்கணும். இப்பொழுது புதிதாக இந்த சரண்டர் தினத்தன்று அவர்களுடைய வலிமையை காட்டுவது போல அங்குள்ள பயங்கரவாத பிரிய மக்களை ஆட்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வந்து காட்டலாம். ஆனால் மற்றபடி 90% ஹமாஸ் பன்றிகள் கொல்லப்பட்டாங்க. 27,000க்கு மேல ஹமாஸ் பன்றிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்களை கொல்லும் போது இணைந்து அந்த மக்கள் மக்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டதால், பெண்கள் வேடமிட்டு பதுங்கு கொடியில் ஒளிந்து கொண்டதால் 2 லட்சம் பக்கம் காசா மக்களும் கொல்லப்பட்டிருப்பாங்க. இந்த இராணுவ இஸ்ரேல் நடவடிக்கையில், அதாவது காசாக்குள்ள புகுந்து இந்த அளவுக்கு காசாவை மண்மேடாக்கி ஹமாஸ் என்று ஒருவனையுமே இல்லாமல் பண்ணியதில் 850 இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை காசாக்குள்ள பறி கொடுத்தாங்க. இந்த 850 இராணுவ வீரர்களை பறி கொடுத்து தான் இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியை, இவ்வளோ பெரிய அரபிய இஸ்லாமிய உலகத்திற்கு எதிரான அவர்களின் வளர்ப்பான ஹமாஸை முற்றாக இல்லாமல் இன்று மண்டியிட்டு சரண்டர் ஆக வைத்தது. இனி காசாவில் என்ன முக்கியமான கேள்வி? இனி காசா முழுவதும் அமெரிக்காவின் கைப்பாவையாக, அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தின் கீழே தான் காசா செயல்பட வேண்டும். இதுக்கு முன்னால இந்த பேச்சுவார்த்தை ஹமாஸை சரண்டராக சொல்லும்போது, இந்த மண்ணை அரபியர்கள் இஸ்லாமியர்கள் தவிர எங்கள் காசா மண்ணை யாருமே ஆளக்கூடாதுனாங்க. ஒரே ஒன்று இவங்களை சட்டையே பண்ணல. நான் தொடக்கத்திலே சொன்னேன், ட்ரம்ப் இவர்களை ஒரு நாய்க்கு கூட மதிக்கல. நீ என்னமோ பேசு, ஆயுதத்தை சரண்டர் பண்ணி ஆயுதத்தை சரண்டர் பண்ணி நீ உன் பயங்கரவாத பாய்ந்து திரும்பி நீ சாதாரணமாக போய்கிட்டேன்னா காசாக்கு நல்லது, உனக்கும் சோறு கிடைக்கும். இல்லை எதையுமே கண்டுக்க மாட்டேன், இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருப்பானாங்க. அவனுங்களா அடி தாங்க முடியாமல் எந்த வித நிபந்தனையுமின்றி சரண்டர் ஆகிட்டாங்க. இனி அந்த இஸ்லாமியர் தான் ஆள வேண்டும், அரபியர் தான் ஆள வேண்டும், அதெல்லாம் அங்கே எடுபடாது. முழுக்க முழுக்க அமெரிக்காவின் ஆட்சியின் கீழே தான் இனிமேல் காசா இருக்கும். ட்ரம்ப் அவர்கள் இருக்கும் வரைக்கும் சொல்லலாம். இராணுவ ரீதியாக இந்த காசாவுக்குள் செயல்பட போவது ISF, இன்டர்நேஷனல் ஸ்டேபிலைசேஷன் ஃபோர்ஸஸ், சர்வதேச திடப்படுத்தும் படைகள் சொல்லலாம். அந்த மொத்த படைகளுக்கு தலைமையாக அமெரிக்காவுடைய மேஜர் ஜெனரல் ஜெஸ்பர் ஜெஃபர்ஸ், இவர் தான் அந்த ISF மொத்தத்துக்குமே தளபதி. அவருக்கு கீழே தான் அனைத்து அரபு நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், பிற நாடுகளுடைய படை வீரர்கள் வேலை செய்ய வேண்டும். ஆக மொத்தம் அந்த படையோட தளபதி ஜெஸ்பர் ஜெஃபர்ஸ். இன்னைக்கு அவர் கமாண்டர் இன் த US ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸஸ், சிறப்பு அதிரடிப்படை நடவடிக்கைக்கு அவர் தலைவராக அமெரிக்க இராணுவத்தில் இருக்காரு. மிக கடுமையான, மிக கொடூரமான, மிக கட்டுப்பாடு மிக்க இராணுவ தளபதினு சொல்லுவாங்க. மிக சரியான தேர்வு. இந்த பயங்கரவாத பிரிய மக்களுக்கு இவர் தான் மிக சரியாக இருப்பார். இவருக்கு கீழே தான் பிற நாட்டு படைகள், காசா போலீஸ் படை என்று செயல்படும். இனிமேல் இராணுவம்லாம் அங்கே இருக்காது, காசா போலீஸ் என்று செயல்படுவாங்க. போலீஸுக்கு தரக்கூடிய லத்திகள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் தரப்படும். அதை வைத்து அவர்கள் இந்த காசா மக்களை, பயங்கரவாத பிரிய மக்களை மேய்க்க வேண்டும். இந்த சர்வதேச படைகளில் கணிசமான எண்ணிக்கையில் அமெரிக்க இராணுவ வீரர்கள், இங்கிலாந்து இராணுவ வீரர்கள், ஐரோப்பிய நாட்டு இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. குறைந்த எண்ணிக்கையில் தான் அரபிய நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் இந்த சர்வதேச போலீஸ் காவல்துறையில் இஸ்ரேலிய ஹமாஸ் இவங்க 2 பேர் தரப்புக்கும் ஒரு ஆளுக்கும் இடமில்லை. இஸ்ரேலுமே வெளியே போயிடணும். ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப செல்லணும். ஒரே ஒருத்தங்க கூட இந்த போலீஸ் வேலை, காசா போலீஸ்லையுமே இருக்கக்கூடாது. இது படைகளுடைய தளபதி. காசாவை திரும்ப கட்டித்தரப்போகும் பணிகள்,
அதனுடைய தலைமையாக ட்ரம்புடைய மருமகன் ஜாரேட் குஷ்னர் செயல்படுறார். இனிமேல் அவர் தான் செயல்படுவார். அவருக்கு கீழே தான் பிற நபர்கள், பாலஸ்தீனியர்கள், அரபியர்கள் எல்லாமே செயல்படணும். தலைமையாக அமெரிக்காவை சேர்ந்த இல்லை இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், அவர் ஒரு யூசர். அந்த இடிந்து போன காசாவை கட்டித்தர போவது ஒரு அமெரிக்க யூசர் தலைமையிலான ஆள் தான். அவருக்கு கீழே மட்டுமே பிற அரபியர்கள் செயல்பட வேண்டும். மொத்தம் ஒட்டுமொத்த தலைவர் இவங்கெல்லாம் இராணுவ தளபதி, இன்னொருவர் கட்டித்தரும் தளபதி. ஒட்டுமொத்தமாக காசாவின் மேற்பார்வை தலைவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பர் 1. இரண்டாவது அவருக்கு கீழே வேலை போவது இங்கிலாந்துடைய பழைய பிரதமர் டோனி பிளேர். ஆக மொத்தம் அமெரிக்கா இங்கிலாந்து கட்டுப்பாட்டின் கீழ் காசா செயல்பட வேண்டும். இவனுக்கு சொன்னது இந்த அரபுகள் தான், இஸ்லாமியர்கள் தான். அதெல்லாம் இனிமேல் அதுக்கெல்லாம் இடமே இல்லை. சொல்றத கேட்டுக்கிட்டா கப்சுப்னு இருக்கலாம், இல்லை இன்னும் மோசமான விளைவுகள் இருக்கும். இது எந்த அளவுக்கு ஹமாஸுடைய ஆயுதங்கள் ஒப்படைப்பு, அவர்கள் அதை விட்டு வெளியே செல்வது, சர்வதேச படைகள் செயல்படுவது எந்த அளவுக்கு இருக்கும் நம்பலாமானா, அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா 100% அமெரிக்காவை நம்புங்கள். எங்களுக்கு இந்த ஹமாஸை பற்றி, இந்த பாலஸ்தீன பயங்கரவாத பிரிய மக்களை பற்றி நன்றாக தெரியும். இவர்களை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துவோம் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது, பிணை கைதிகளை மீட்கவே முடியாது. நீங்க அமெரிக்கா தலையிட்ட பிறகு, ட்ரம்ப் அவர்கள் தலையிட்ட பிறகுதான் முழு பிணை கைதிகளும் மீட்டு கொடுத்தோம். இன்னைக்கு அவங்க இஸ்ரேல் இருக்காங்க. சடலங்களை மீட்க முடியாது. நீங்க கடைசி நபர் வரைக்கும் சடலங்களை மீட்க அமெரிக்கா தான் உறுதுணையா இருந்துச்சு. அதனால இதையும் நம்புங்க, மிக சிறப்பாக நடத்தி காட்டுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளமானா, இன்னைக்கு இஸ்ரேல சலசலப்புகள் தான் போகுது. இல்லை இது ஒத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நீண்ட காலம் அப்படி செய்ய முடியாது. அமெரிக்கா சொல்லுவதை கேட்டுக்கொண்டால் இது அப்படியே சுமூகமாக முடியும். கேட்க மாட்டேன் அப்படின்னாங்கன்னா அது ஐக்கிய நாட்டு சபைகளுக்கெல்லாம் போகும். அப்படிலாம் போக மாட்டாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாயும் பிள்ளைகளும் போலதான். அதனால இது அமெரிக்கா சொல்வதை இஸ்ரேல் கேட்டுக்கொள்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது 2 குறிக்கோளை இஸ்ரேல் சொன்னாங்க. அந்த 2 முதல்ல இஸ்ரேல் பிணை கைதிகள் ஒருவரையுமே விட மாட்டோம், அனைவரையும் மீட்போம்னாங்க. அனைவரையும் மீட்டுட்டாங்க. அதாவது இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்னால பிடிக்கப்பட்டு சடலமாக இருந்த யூத சடல மீதிகளையுமே அவங்க மீட்டு 100% இன்னைக்கு காசாக்குள்ள இஸ்ரேலிய பிணை கைது சடலமோ உயிரோடைய யாருமே இல்லை. முழு வெற்றி. இரண்டாவது என்ன சொன்னாங்க, ஹமாஸ் என்று ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. 90% அந்த பன்றிகளை இஸ்ரேல் இராணுவமே கொன்னுட்டாங்க. இந்த 10% மீத பன்றிகளும் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு அந்த காவல்துறை பணி கூட அவங்களுக்கு இல்லாம சராசரி பணிக்கு போகணும். இன்னைக்கு எவ்வளோ கொடுமைனா, அவன் என்ன சொல்றான்னா, நாங்க ஆயுதங்களை ஒப்படைச்சிடறோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு உயிருக்கு யார் பாதுகாப்பு? இந்த மக்களிடையே, ஏன்னா இந்த மக்கள்கிட்ட, காசா மக்கள்கிட்ட இவனுக்கு மேல மிகப்பெரிய வெறுப்பும் இருக்கு, மிகப்பெரிய ஆதரவும் இருக்கு. எங்கள் உயிருக்கு யார் பாதுகாப்பு என்று கெஞ்சும் அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஹமாஸ் என்று ஒன்று இல்லை, அதை தாண்டி காசா என்று ஒன்று இல்லை. இஸ்ரேல் சண்டைக்கு போகும்போது காசா என்று ஒன்று இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஹமாஸ் அழிப்போன்னாங்க, அழிச்சிட்டாங்க, பிணைக்கதை மீட்டுட்டாங்க. அதை தாண்டி எண்ணற்ற இலக்குகளை அடைஞ்சிருக்காங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு தேசம், ஒரு குட்டி தேசம் முற்றாக அழிக்கப்பட்டு ஒரு செல்வ செழிப்பாக வாழ்ந்த மக்கள், ஓசி பணத்திலேயே செல்வ செழிப்பாக வாழ்ந்த இந்த காசா மக்கள் ஒரு நேர உணவுக்கு விபச்சாரம் செய்யும் அளவுக்கு தள்ளப்பட இஸ்ரேல் வச்சுட்டாங்க. அதனால எனஃப் இஸ் எனஃப் அப்படிங்கிற ட்ரம்ப், போதும், சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்க, எல்லாம் முடிச்சாச்சு, போதும், நிப்பாட்டி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ அங்கே நடைமுறையில் இருப்பது 2 ஸ்டேட் சொல்யூஷன் பாங்க. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம்ங்கிறது ஐக்கிய நாட்டு சபைகள் சொல்வது, இந்தியா அங்கீகரித்தது, அமெரிக்கா சொல்வது, ஐரோப்பிய நாடுகள் சொல்வது, எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன்.
பக்கம் பக்கம் இருவரும் அன்போடு அமைதியாக வாழ வேண்டும், இஸ்ரேலும் பாலஸ்தீனமும். இதுக்கு மட்டும்தான் அங்க அங்கீகாரம் இருக்கு. மற்றபடி இரண்டு தேசம் அல்ல, இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி எந்தவித அங்க அங்கீகாரமோ, ஐக்கிய நாட்டு சபை அங்கீகாரமோ, இந்தியாவோ அமெரிக்காவோ யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. அதனால நீண்ட காலம் இப்படி ஹமாஸை அடிச்சுக்கிட்டே காசாவை அடித்துக்கொண்டே இருக்க முடியாது. அதனால திரும்ப அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு போகணும். இது தடவை அமெரிக்கா தெளிவாக சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே ஒரு கணிசமான பகுதி வெற்றிடமாக வைக்கப்பட்டு சர்வதேச படைகள் அமெரிக்காவுடைய தலைமையில் நவீனமாக இந்த பயங்கரவாத பிரிய மக்களை தொடர்ச்சியாக கண்காணித்து கொண்டு இருப்போம். எங்களை தாண்டி இஸ்ரேல் மக்கள்கிட்ட போக முடியாது. சர்வதேச படைகளை தாண்டி இந்த பக்கம் இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் இஸ்ரேலுக்குள்ள இருப்பாங்க. அதனால இனி பழையபடி இந்த பன்றிகள் வாலாட்டுவது, அது பயங்கரவாத பிரிய மக்கள் கோஷமிடுவதெல்லாம் ஆகாது. அதை விட முக்கியமானது, பயங்கரவாதம் செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் சொல்லி கற்பனைக்கும் எட்டாத வகையில் காசாவுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. காசாவை தாண்டி லெபனானுக்கு, ஈரானுக்கு, சிரியாவிற்கு தொடர்ச்சியாக இந்த அரபிய பயங்கரவாத நாடுகளுக்கு பயங்கரவாதத்துக்கு துணை போனால் என்ன ஆகும்னு சொல்லி கற்பித்து கொடுத்துருவாங்க. அதனால போதும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கணும். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை தான் சீனா, ஐரோப்பிய ஒன்றியங்கள், ரஷ்யா எல்லா நாடுகளுமே அதான் சொல்லுவாங்க. அதனால இஸ்ரேல் மட்டும் தனிமையாக இல்லை தொடர்ச்சியாக இது அடிக்க முடியாது. இந்த ஆயுத ஒப்படைப்புக்கு 8 மாதம் நேரம் இருக்கு. 8 மாதங்கள் நேரம் எடுத்து இந்த ஆயுதங்கள் ஒப்படைப்பு இது படிப்படியாக நடக்கும்பாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் ரொம்ப கெஞ்சி கேட்டு எப்படியாவது தாக்குதல்கள் சண்டை நிறுத்துங்க. ஏன்னா இந்த அக்டோபர் 7 உள்ள புகுந்தவன தினம் கொன்று கொண்டே இருக்காங்க. அதனால ஒரு சில வாரங்கள்லேயே, மாதம் கூட அல்ல, ஒரு சில வாரங்கள்லேயே மொத்தமாக ஆயுதங்களை ஒப்படைத்து விடுகிறோம். நீங்கள் சொல்லுவது போல நாங்கள் மக்கள் வாழ்க்கைக்கு, சிவிலியன் வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பி போயிடுறோம். அதை தாண்டி எங்கள் உயிருக்கு மட்டும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சும் நிலைமைக்கு அந்த பன்றிகளின் பரிதாப நிலை இருக்கு. 38 வருஷம் இருந்த ஒரு பயங்கரவாத இயக்கம், 20 வருஷம் ஆட்சி செய்த பயங்கரவாத இயக்கம், ஒட்டுமொத்த காசா, அரபிய, இஸ்லாமிய நாடுகள் முன்னால ஒரு பெரிய ஊக்கமாக இருந்த பயங்கரவாத இயக்கம் தான் ஹமாஸ். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டானுங்க. அதை தாண்டி இந்த கட்டித்தருவது, மீண்டும் காசாவை கட்டித்தருவது 10 அல்லது 15 வருடங்கள் ஆகும். பழையபடி காசாவாக மாறுவது 15 வருடம் ஆகும். ஆனால் 1 மாதத்துக்குள்ள இவனுக்கு மொத்தமாக ஆயுதங்களை எப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக ஆட்சி மலரும் காசாவில். ஹமாஸுக்கு அதில் பங்கே இருக்காது. ஹமாஸ் மட்டுமல்ல, பிற பயங்கரவாத இயக்கங்கள், இஸ்லாமிக் ஜிகாத், அதை தாண்டி எண்ணற்ற குட்டி பயங்கரவாதங்கள், குட்டி சாத்தன மாதிரி இருப்பானுங்க, எல்லாமே ஆயுதம் ஒப்படைக்கணும். எவனுமே அரசியலில் பங்கெடுக்கக்கூடாது. புதிய ஆட்சி மலரும். அநேகமாக முகமது தெக்லான் அவர் இதுக்கு முன்னால இந்த பாலஸ்தீன யாசர் அராபத்துடைய அந்த பிரிவில் ஒரு கடினமான தளபதி என்று அறியப்பட்டவர். அவர் இந்த காசா இந்த மக்களை ஆட்சி செய்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அவர் தான் நியமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அந்த மூர்க்கத்தனமான கொலை அந்த மக்களையே மிகப்பெரிய அளவில் அடக்கி வைத்தவர். அவர் தான் இந்த பன்றி மக்களுக்கெல்லாம் மிக சரியாக இருப்பார். அதனால இது பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் சொன்னது எல்லாமே நிறைவேறிடுச்சு. ஹமாஸ் என்று ஒன்று இல்லை, பிணை கைதிகளை மீட்டுட்டாங்க. மற்றும் உலகமே எதிர்பாராத வண்ணம் முற்றாக அந்த தேசத்தை மண்மேடு ஆக்கி காமிச்சு பயங்கரவாத பிரிய அரபிய இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சின்ன தேசமான இஸ்ரேல். அதை தாண்டி வெற்றின்னு பார்த்தா இந்த ஹமாஸ் சொன்னபடி இஸ்லாமியர் தான் ஆளணும், அரபியர் தான் ஆளணும், அது எதுவுமே இல்லை. அமெரிக்கர்கள், இங்கிலாந்துக்காரங்க தான் இனி அந்த காசா மண்ணை ஆட்சி செய்ய போறாங்க. அதனால் முற்றாக இது இஸ்ரேல் தரப்பு வெற்றி, இந்தியா தரப்பு வெற்றின்னு பார்க்கணும். இன்னைக்கு இந்த
இன்னைக்கு எல்லா பக்கமே இந்தியா ஆயுதம் கொடுத்தது தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொன்னாங்க. 2400 ஷிப்மெண்ட் எல்லாமே எடுத்து பேசுகிறாங்க. நான் அநேகமாக ஒரு வருஷம் முன்னாலே பேசிட்டேன். இந்தியாவின் ஆயுதங்கள் தான் பின்னணி நிற்குன்னு சொல்லி மிகப்பெரிய வைரலாக அந்த வீடியோ எனக்கு போச்சு. நான் பேசி ஒரு வருஷம் ஆச்சு, இன்னைக்கு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி திரும்ப வேணா ஒரு நேரம் கிடைக்கும்போது விலாவரியாக எடுத்து பேசலாம். அதனால இந்த வெற்றி என்பது இஸ்ரேலுக்கும் இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் நமக்கும் கிடைத்த வெற்றி என்று பாருங்கள். நன்றிகள்.